ஆண்டவருடைய பரிசுத்தமான விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஒமேகா சபை ஊழியத்தினூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கடவுள் நாம் இந்த பூமியில் செய்கிற காரியங்களை அவர் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் நாம் அவருக்கு பிரியமாக நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிற பொழுது அவருடைய சமூகத்தில் அந்த காரியம் ஏறெடுக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் இந்த பூமியில் செய்த தான தர்மமும் அவனுடைய ஜெபமும் எப்படி தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்பட்டது நிமித்தம் என்ன காரியம் அவனுடைய ஜெப வேளையில் நடந்தது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நாம் இந்த நேரத்தில் வேதாகமத்தில் இருந்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதில் பார்க்குறோம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். முதலாவது நாம் பார்க்குறோம், அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். அடுத்தது, தேவ பக்தி உள்ளவனாக அவன் இருந்தபடியினால என்னவாம், தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். இப்போ ஒரு மனிதனுக்குள்ள தேவ பக்தி உண்டாகிற பொழுது உண்மையாக அந்த வீட்டாரையும் தேவ பக்திக்குள்ளாக தேவனுக்குடாக வழிநடத்துறதுக்கு காரணமாக மாறுவார்கள். அப்போ பாருங்க, அவன் முதலாவது தேவ பக்தியாக இருந்தான். அடுத்தது, தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். வீட்டாரோடு சேர்ந்து தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். இன்றைக்கு நமக்குள்ள தேவ பயம் என்பது இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு மனிதர்கள் தேவ பயம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் இன்றைக்கு துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பக்தி என்கின்ற வேஷமுடையவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, இந்த மனிதன் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதை, குடும்பத்தோடு சேர்ந்து தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயப்படுதல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. சில நேரங்களில் சில குடும்பங்களில் ஒரு மனிதர் கடவுளுக்கு பயந்து வாழ்வான், இல்லை குடும்பமாக தேவனுக்கு பயந்து வாழ்வது உண்டு. பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து வாழ்வார்கள், மனைவி அதே போல் கணவன் தேவனுக்கு பயந்து வாழ்வார்கள். தேவனுக்கு பயப்படுதல், தேவனுக்கு முன்பதாக பக்தியாய் இருப்பதென்பது முக்கியமானது. மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வேஷம் போடுவதல்ல. தேவன் நம்மை எந்த இடத்தில் நின்றாலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த தேவனுக்கு பக்தியாகவும் இதில் பார்க்குறோம், தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவன் பக்தியாய் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். குடும்பத்தாரோடு சேர்ந்து தேவனுக்கு பக்தியாகவும் பயப்படுகிறவர்களாகவும் இருந்ததற்கு காரணம், இந்த பூமியில் தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, மனுபுத்திரர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு மறைவாக நாம் இருக்க முடியாது. நாம் எங்கே நின்றாலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற நன்மையான காரியங்களானாலும் தீமையான காரியங்களானாலும் எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த மனிதனுடைய பக்தி, குடும்பத்தோடு கடவுளை தேடுகிற அந்த காரியத்தை தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அப்போ பார்க்குறோம், அவன் என்ன செய்தான்? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தர்மம் செய்கிறவர். அப்போ இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது பல மக்களுக்கு பரதட்டை அடிப்போம். இப்படி நாம் செய்கிறோம், இப்படி கொடுத்தோம் என்று மனிதன் சொல்லி கொண்டிருப்பார். வேதம் சொல்லுது, நாம் செய்கிற காரியம் கடவுளுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். கடவுள் அதற்குரிய பிரதிபலனை தேவன் எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்போ இதில் பாருங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தர்மம் பண்ணுவதிலும், அப்போ அவன் தர்மம் பண்ணுகிறது எப்படி என்று சொன்னால், அது தன்னுடையதை மக்களுக்கு கொடுக்கிறதை பார்க்குறோம். அப்போ இங்கு பார்க்குற பொழுது அதை கடவுள் நிமித்தமாக விருப்பத்தோடு வாஞ்சியோடு அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு பகுதி, அவன் என்ன செய்கிறான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனிதன். நாம் ஜெபிப்போம், பாடுகள் துன்பங்கள் வருகிற பொழுது விட்டு விடுவோம். ஆனால் இந்த மனிதனோ எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அப்போ நாம் இந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்ம இந்த பூமியில் தேவன் படைத்து விட்டுட்டு அவர் சும்மா இருக்கவில்லை. அவர் நல்லோரையும் நோக்கி பார்க்கிறார், தீயோரையும் தேவன் நோக்கி பார்க்கிறார். அப்போ இதில் பார்க்குற பொழுது தேவன் இந்த கொர்நேலியு என்று சொல்லுகிற மனிதன் தனக்கு பயப்படுகிறதையும் தன் குடும்பத்தோடு தனக்கு பயந்து தன்னை நேசிக்கிறதையும் தேவன் அறிந்திருந்தார். அடுத்தது அவன் செய்கிற தான தர்மங்களை தேவன் அறிந்திருந்தார். இன்னொன்று, அவன் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் தேவன் அறிந்திருந்தார். அப்போ பாருங்க, அப்போ தேவன் ஒரு மனிதனுடைய காரியங்களை உன்னிப்பாய் அறிந்து அதை தேவன் தன்னுடைய சமூகத்தில் ஏறெடுப்பதற்கு ஒரு மனிதனுடைய செயற்பாடுகளில் தான் இருக்கிறது. அவன் பாருங்க, 100க்கு அதிபதியாக இருந்தும் அவன் தன்னுடைய காரியங்களில் ஜனங்களுக்கு தர்மம் செய்தான். ஜெபம் பண்ணுவதில் எப்படியாம், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு. அப்போ அவன் செய்த தர்மமும் அவன் ஏறெடுத்த ஜெபங்களும் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. இப்பொழுது என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நம்முடைய ஜெபம், நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்முடைய தர்மம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நாம் தேவனுக்கு முன்பதாக பயத்தோடு இருக்கிறோமா? நம்முடைய குடும்பமும் தேவனுக்கு முன்பதாக பயந்து தேவனுக்கு முன்பதாக பக்தியோடு இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. இல்லை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை நம் பக்தியில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் வழிநடத்தும்படிக்கு இன்றைக்கு நாம் இருக்கிறோமா யோசித்து பாருங்க. அப்போ இந்த மனிதனுடைய ஜெபமும் அவனுடைய தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படுவதற்கு காரணம், அவன் தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு ஏற்றவனாகவும் இந்த பூமியில் வாழ்ந்தான். அப்போ இந்த பூமியில் நாம் முதலாவது தேவனுக்கு பிரியமாக வாழவன். பிரியமாக வாழ்ந்தால் நாம் தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். நம்முடைய குடும்பம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க முடியும். நாம் செய்கிற தர்மம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க முடியும். இன்றைக்கு நாம் நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தும் பிரகாரமாக நாம் செய்கிற காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படாது. இப்போ பாருங்க, இந்த மனிதன் என்னவாம், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் இந்த கொர்நேலியுவினிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு உகந்ததாக நம்முடைய ஜெபம், நம்முடைய தர்மம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால் நம்மை தேடி தூதர்களை தேவன் அனுப்புவார். இப்போ பாருங்க, என்னவாம், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டார். இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேவனுக்குரிய காரியங்கள் சரியாக இருக்குமெண்டா நம்ம தேடி நம்முடைய தேவன் நம்மிடத்தில் வருவார். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றார். அப்போ அந்த தரிசனத்தை அவன் உற்று பார்க்க பயந்து ஆண்டவரே என்னென்றான் பாருங்க. அப்பொழுது அவன் உன் ஜெபமும் உன் தர்மமும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியது என்று சொன்னார். அப்போ தேவனுடைய சமூகத்திற்கு அவனுடைய ஜெபமும் அவனுடைய தர்மமும் போய் எட்டுவதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக சரியாக இருந்தது. அவனுடைய ஜெபம் தேவனுக்கு முன்பதாக பிரியமாக இருந்தது. அவனுடைய தர்மம் தேவனுக்கு முன்பதாக ஏற்றதாக இருந்தது. இதை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஜெபம், நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கா? தேவ சமூகத்தில் உங்களுடைய ஜெபமோ உங்கள் காரியமோ எட்டப்படத்தக்கதாக, ஏறெடுக்கப்படத்தக்கதாக இருக்கிறதா? ஆனால் கொர்நேலியுடைய ஜெபமும் தான தர்மமும் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்பட்டது, ஏறெடுக்கப்பட்டது. அப்போ அதனால தான் சொல்லுகிறார் என்னவா, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது என்றார். அவருடைய சந்நிதியில் அவனுடைய காரியங்கள் எட்டியது, ஏறெடுக்கப்பட்டது, நினைப்பூட்டப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்பட்டிருக்கிறதா என்பது முக்கியமானது. நாம் எதையும் சும்மா செய்துட்டு போகலாம். பக்தி இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், ஏதோ தான் ஒன்று நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் செய்துட்டு போகலாம். கடவுள் பார்க்கிறாரன், தேவனுக்கு பிரியமானதாக இருக்கா? தேவன் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கா? தேவனுக்கு முன்பதாக நான் ஏற்றவனாக இருக்கிறேனா? என் குடும்பம் ஏற்றதாக இருக்கா? என் ஜெபம் ஏற்றதாக இருக்கா? என் தர்மங்கள் ஏற்றதாக இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் நான் அவருடைய பார்வையில் உகந்தவனாக இருக்கிறேனா என்பது முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற காரியம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கொர்நேலியு எப்படி தேவனுக்கு முன்பதாக பயத்தோடு பக்தியோடு வாழ்ந்தானோ, தன் குடும்பத்தையும் அந்த பிரகாரமாக நடத்தும்படிக்கு விரும்பினானோ, அப்படி நீங்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் காரியங்களையும் சரியானபடிக்கு தேவனுக்கு ஏற்றபடி உங்கள் ஜெப வாழ்க்கையோ எந்த காரியமோ தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டப்படும். அவருடைய சமூகத்தில் நினைப்பூட்டப்படுகிற பொழுது அவர் உங்களை சந்திக்கும்படிக்கு வருவார், உங்களை ஆசீர்வதிக்கும் வருவார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, நீங்களுடைய தான தர்மங்கள் நினைப்பூட்டப்பட்டதென்று சொல்லும்படிக்கு தன்னுடைய தூதனை தேவன் உங்களுக்கு அனுப்புவார். ஆகவே இந்த தேவ வார்த்தைகளின்படி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் நீங்கள் செய்கிற காரியங்களையும் தன்னுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுவதற்கு நீங்கள் அவருக்கு ஏற்றவர்களாக உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஜெபத்தை, நீங்கள் செய்கிற காரியங்களை அவருக்கு ஏற்றதாக மாற்றுவீர்கள் என்று சொன்னார். தேவாதி தேவன் அதை குறித்து சந்தோஷப்படுவார். உங்கள் ஜெப வேளையில் உங்களை சந்திக்கும்படிக்கு அவர் கடந்து வருவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். கொர்நேலியுவினுடைய வாழ்க்கை, கொர்நேலியுவினுடைய குடும்பம் தேவனுக்கு உகந்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே இருந்தது. அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய தர்ம காரியங்கள் தேவனுடைய பார்வையில் உகந்ததாக இருந்தது. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு குடும்பமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றதான ஒரு ஒப்புக்கொடுத்தல், உண்மையான ஒரு ஜெப வாழ்க்கை, தேவன் விரும்பக்கூடியதான ஒரு தர்ம வாழ்க்கை, ஒவ்வொன்றும்
தேவனை உம்முடைய சமூகத்தில் நினைப்பூட்டப்படத்தக்கதாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிற சித்தம் இந்த பூமியில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவர். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் உமக்கு ஏற்றபடி தன்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. கொர்நேலியோ தன்னை ஒப்பு கொடுத்து தேவனை ஆண்டவரை அனுதினமும் உம்மை நோக்கி பார்த்தது போல ஆண்டவரை உமக்கு ஏற்றபடி உம்மை நோக்கி பார்க்க எந்த சூழ்நிலை ஆனாலும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. அங்கு நினைப்பூட்டுதல் ஆக்கப்பட்டது போல ஆண்டவரே அந்த ஜெபமும் தர்மமும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்பட்டு அவனுக்கு தரிசனமானது போல இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஜெபங்களுக்கும் அவர்கள் செய்கிற காரியங்களுக்கும் பதில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு வெளிப்படும். உம்முடைய பெரிதான கரம் மகிமை கூட இருக்கட்டும் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.